Hi dears, assalamu alaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க சாய்ரா ஆஷிக். அதிரடியா சட்டு புட்டுன்னு செய்யக்கூடிய அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கறி குழம்பு. இது டிஃபனுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். சாப்பாட்டுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா டிஃபனுக்கு அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா இதே மாதிரி சிக்கன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு கறி மசாலா பொடி அது இதுன்னு அதிகமா எதுவுமே தேவைப்படாது. ரொம்ப சிம்பிளா செய்யலாம். இப்போ ஒரு குக்கர் அடுப்புல வச்சிட்டு இதுல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை இந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுறலாம். இதோட ஃப்ளேவர்லாம் இந்த எண்ணெயில் நல்லா இறங்கிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு முறை மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 அல்லது 4 வெங்காயம் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். மீடியம் சைஸாக இருந்தால் 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை வாசனைலாம் போயிட்டு ஓரளவுக்கு நிறம் மாறி நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும். கறி குழம்புலே நிறைய மெத்தட் இருக்குங்க. சில நேரங்களில் நம்ம வதக்கி விடாமல் கூட வைப்போம். அந்த மாதிரி கறி குழம்பும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது, அதாவது டிஃபனுக்கு செய்யும்போது இந்த மாதிரி கறி குழம்பு செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு நிறம் மாறி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட போகிறேன். வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கலாம். ஆனால் அந்த மாதிரி செய்யும்பொழுது இந்த மாதிரி சில்வர் குக்கரில் கொஞ்சம் அடியில் ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால் தக்காளியும் சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம தேவையான மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் அல்லது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இவ்வளவு தாங்க மசாலா பொடி. இது தவிர்த்து நம்ம கரம் மசாலா அல்லது சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இந்த மாதிரி நம்ம எதுவுமே கறி மசாலாவோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் கூட இதில் நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டு ஒரு 30-40 செகண்ட் போல் அந்த மசாலா பொடியும் வதக்கிட்டு இது கூட நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன். இது நார்மல் சிக்கன் தாங்க. இதுவே நீங்கள் இதே முறையில் நாட்டுக்கோழியில் செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். காலை நேரத்தில் சுட சுட இட்லி கூட பூரி கூடலாம் இந்த கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். காலையில் வச்சுட்டு இதை நம்ம டிஃபனுக்கு சாப்பிட்டுட்டு மதியத்துக்கும் இதை நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கறியை சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட தேங்காய், கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் வச்சு நல்லா இந்த மாதிரி மைய அரைச்சி அதையும் இது கூட ஊற்றிக்கலாம். கடைசியாக இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி செய்யும் போது ருசி ரொம்ப கூடுதலாக நல்லா இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தேங்காய் அரைச்சி ஊற்றணும் இல்லையா, அந்த ஜார்லேயே கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். அது மட்டுமே போதும், வேறு எதுவும் தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பிக்கிட்டோம். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம குக்கரோட மூடி போட்டு இதை ஒரு 3 விசில் போல் விட போகிறோம். இதுவே நம்ம கடாயில் வைக்கிற மாதிரி இருந்தால் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் போல் வேக விட்டுக்கலாம். கறி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ குக்கரோட ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு. குழம்பு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குது. இட்லி, தோசை இந்த மாதிரி டிஃபன் கூட சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் காலையில் இந்த மாதிரி டிஃபனில் சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதை இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு லைட்டாக சுண்ட வச்சுக்கோங்க. அப்போ சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃபனுக்கு பக்கா மேட்சாக இருக்கக்கூடிய இந்த கோழிக்கறி குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.